நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நான் சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பானதுக்கப்புறம் கருப்பியை போட்டு கிளியும் கிளிப்போம். இப்போ சாப்பிடுவோம், சரியா? இப்போ பாருங்க நண்பர்களே, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு சிக்கன் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதில்ல, கொஞ்சோண்டு சாப்பிடுவோம். சாப்பிடுவோமா? பயங்கரமாக சுடுது, ஆவி பறக்குது பாருங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் வச்ச சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட்டு, சரியா? அவ்வளோ ஆனால் சிக்கன் சாப்பிட மாட்டேன் நான். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடுவேன். குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கையில், இப்போ சாப்பிட்டு பார்க்கையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. உப்பு, காரம், மிளகா எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கறி எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இதுதான் கோழி கறி. இதை இப்படி சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்பாடுக்குள்ளே அந்த கறியை, இந்த தக்காளிலாம் வரும், இதெல்லாம் இப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த சோத்துக்குள்ளே இந்த கறி இதாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கறி, இந்த கறியை இப்படி சோத்துக்குள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி ஒரு உருண்டை, இப்படி ஒரு வாய் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி வைக்கணும். கறி அப்படி பஞ்சாக இருந்திருக்கு. அந்த உப்பு, காரம் எல்லாமே அந்த கறிக்குள்ளே இறங்கி சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல். இப்போ இந்த கறிலாம் அங்கே பாருங்க, அப்படி கேமரா இந்த பக்கம் இருக்கா, கறி பாருங்கள், அப்படி பஞ்சு மாதிரி வந்துருக்கு கறி. அப்படி சாப்பிடும்போது அல்வா மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிறீங்களா? இப்போ இந்த கறியை மறுபடியும் இந்த சோத்துக்குள்ளே வச்சு இப்படி ஒரு வாய் எடுத்து உண்மையிலே நான் வச்ச குழம்பு நானே ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பரவாயில்ல, குக்கிங்காவது நல்லா கற்றுருக்கேனே. யாரும் சொல்லிலாம் தரல, நானாக வச்சு வச்சு கற்றுக்கிட்டது தான். இப்போ உங்ககிட்ட சாப்பிட்டு காட்டுறதுக்காக கொஞ்சமாக சோறு போட்டுருக்கேன். இந்த வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் 2 பிளேட் போட்டு சாப்பிடுவேன். நான் அப்படிப்பட்ட ஆள். நான் யாரோட ஃபேனும் கிடையாது, நான் சோறோட ஃபேனு, சரிங்களா? சாப்பாடுனா போதும். எனக்கு சோகமாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன், சந்தோஷமாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு சோகமாக இருக்கிற டைமில் சாப்பிட பிடிக்காது, சாப்பாடு வேண்டாம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் தட்டு நிறைய சோத்தை போட்டு கப்பு கப்புன்னு அடிப்பேன், அந்த மாதிரி. இப்போ உண்மையிலே இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, நான் என்ன பண்ணுவேன்னா, கறி குழம்புக்கு பட்டை கிராம்பு சேர்த்துக்குவேன். அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, இதெல்லாம் நல்லா வணங்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் கறியை தூக்கி போடுவேன். கறியை தூக்கி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் உப்பு, மிளகாப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, அப்புறம் மிளகு பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி குழம்ப கொதிக்க விட்டு அப்புறம் குழம்ப நல்லா வற்ற விடுவேன். அதுக்கப்புறம் எடுத்து இப்படி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்.
அதுக்கப்புறம் பாருங்கள், கருவேப்பிலை போடுவேன் நான் கறி குழம்புக்கு. கருவேப்பிலை எதுக்கு போடுவேன் அப்படின்னா, இந்த கருவேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, இதோட சாறு பூரா கறியில் இறங்கிடும் அப்படியே. இது ஒரு மணமாக இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் இப்படி ஒதுக்கி வைக்கக்கூடாது. இது எலும்பாக இருக்குது. அது எலும்பு வேறு டேஸ்ட்டு. இப்போ இந்த பார்த்திங்களா, அந்த கருவேப்பிலெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடாது என்றைக்குமே சாப்பாட்டில். கருவேப்பிலை இயற்கையாகவே உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. சரியா? இது அப்படியே சோத்தில் பசைஞ்சு அந்த கருவேப்பிலையை நல்லா மென்னி சாப்பிடணும். முழுகக்கூடாது, லபக்கு லபக்குன்னு. இப்போ கறி அப்படியே சில கறி ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி பஞ்சாக இருக்கணும் வேக வச்சு எடுக்கும்போது. இந்த பாருங்க, சாப்பிடும்போது நம்ம தட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த தட்டை இப்படி நல்லா இப்படி உரசி சாப்பிடணும். இப்படி நல்லா உரசி 5 விரல் இருக்குது பார்த்தீங்களா, 5 விரலும் சாதத்தை பிடிக்கணும். சில பேர் இந்த ஒத்த விரலை இப்படி நீட்டிக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்போல்லாம் சாப்பிடவே கூடாது, தத்துரும். சாப்பிடணும். நான் கறி குழம்புக்கு உருளைக்கிழங்குலாம் போடுவேன், நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, கருவேப்பிலை இதெல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்களா, கறியெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கா, இப்படி உதிரியாக இருக்கா கறி. இதெல்லாம் இப்படி பிச்சு உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, தட்டில் ஒரு பருக்க சோறு மிஞ்சக்கூடாது. அந்த ஒரு பருக்க சோத்துக்கு எம்பிட்டு கஷ்டப்படுறோம் தெரியுமா? அதனால் ஒரு பருக்க சோத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்குகிறோம். அதனால் சோறு எல்லாத்தையும் போட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி அப்படியே டேஸ்ட்டாக இருக்குது. காரமாக வச்சுருக்கேன். அந்த காரமும் டேஸ்ட்டும் என் நாக்கு அப்படியே புடுங்குது. சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே கறி குழம்பு சூப்பராக வச்சுருக்கேன். கோழிக்கறி குழம்பு. நான் கோழிக்கறி அவ்வளோவா சாப்பிடக்கூடாது. உங்கள்கிட்ட சாப்பிட்டு காட்டணுங்கிறக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். பாருங்க, எல்லா சொத்தையும் இப்படி ரவுண்டு பண்ணிட்டோமா. இப்போ இந்த தட்டை இப்படி உரசணும். இப்படி உரசி இந்த சாப்பாடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, சூப்பராக இருக்குது. இது அப்படியே என்ன பண்ணணும், டேஸ்ட்டு அல்லுது. என் சப்ஸ்கிரைபர் யாராவது இங்கே பக்கத்தில் யாராவது வீடு இருந்தால் கூட நீங்களே டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் குழம்பு கொடுத்துருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் என் வீட்டு பக்கத்தில் இல்லைப்பா. இப்படி எடுத்து இப்படி வாயில் ஒரே கப்புன்னு அடிக்கணும். அதே மாதிரி தட்டில் உள்ள சோறு கீழே சுண்டக்கூடாது. அன்னம் சரியா? அன்னம் என்றைக்கும் கீழே சுண்டக்கூடாது. ஒரு பருக்கை கீழே கொட்டக்கூடாது. அன்னத்தை எப்போவுமே குனிஞ்சு தான் அப்படி வாங்கணும் வாயில். சரியா? அப்படி நாக்கில் டேஸ்ட்டு தொண்டைக்குள்ளே இழுக்குது. பார்த்துச்சா? இப்படி என்ன பண்ணணும் தெரியுமா ப்ராசஸ்ஸு? கடைசியாக சாப்பிட்டோன்னே இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இதை இந்த மாதிரி நல்லா வலிச்சு விட்டு இப்படி கட்டை சொன்ன ஒரு பருக்கு இருக்கக்கூடாதுங்க. இப்படி சாப்பிடணும். அப்புறம் இந்த கை இருக்கு பார்த்தீங்களா,
அந்த காரமும் சுவையும் சேர்ந்து வேற லெவல். பார்த்தீங்களா, தட்டை நல்லா சுத்தமாக நக்கிட்டேன். தட்டை சுத்தமாக நக்கிட்டேன். கொஞ்சம் காரம், எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரத்தோடு தான் சமைப்போம். காரம்தான் ருசி, எப்போவுமே காரம்தான் ருசி. அந்த மாதிரி நல்ல ருசியாக இருந்துச்சு. நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். மீதி வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது நான், அதனால் ஒதுக்கி வச்சுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த கறி குழம்பு வந்து இந்த கோழிக்கறி செய்யும்போது அதான் சொன்னேன்ல, பட்டை கிராம்பு கசகசா, பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் போட்டு அப்படியே தாளித்து வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கறியை போட்டு கறியில் வந்து கறியை போட்டு ஒரு கிண்டிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அப்படி ஒரு வதக்கல் இப்படி ஒரு வதக்கல் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை போட்டுட்டு அதையும் சேர்த்து கறியாக சேர்ந்து அப்படியே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, அப்புறம் வந்து மிளகு பொடி இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு வதக்கி அதில் ஒரு தண்ணியை கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டு வத்த விட்டு எடுத்து சாப்பிட்டு மட்டும் பாருங்க. ஆஹா ஓஹோம்பிங்க. மற்றவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியாது, என்னோடய ஸ்டைல் இது. சிம்பிளாக இருக்கும், செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நான் போய் தண்ணி குடிக்க போகிறேன், கொஞ்சம் காரமாக இருக்குது. வரட்டுமா? பாய்.